வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டுருக்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு வீடியோஸை தான் இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் அதாவது லிரிக்கல் வீடியோவை கொடுத்துருவேன். ஸோ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துல நம்ம ஷார்ப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணணும். லிரிக்ஸ் முடிகிற இடத்துக்கு ஷார்ப்பாக வந்துட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை வந்து 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக இல்லை, ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அந்த எகைன் வந்துட்டு அந்த வீடியோவே செலக்ட் பண்ணுங்கள். அந்த லிரிக்ஸ் வீடியோவே செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து பீட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் வந்து இன்அனிமேஷன்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்அனிமேஷனில் 5th and 6th எஃபெக்டை மாறி மாறி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு 5th எஃபெக்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு 6th எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாங்கோட பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பீட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆடியோ வந்து ஒரு 19 செகண்ட் இருக்கும். அந்த 19 செகண்டுக்கு மட்டும் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபோட்டோஸை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இப்போ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பீட் எஃபெக்ட்லாம் வீடியோட அதாவது ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலர்ஃபுல்லாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.